போட்டீங்க, பரோட்டாவையும் தூக்கி போட்டீங்க. சால்னா யாரு? உங்க அப்பாவா வந்து ஊத்துவான். எங்க அப்படியே இழுக்கிற இருடி உனக்கு இருக்குது. என்னம்மா சால்னா தானே? நான் புடிச்ச சால்னா. மகத்துல ஊத்திட்டானே. ஐயோ மேல ஊத்திச்சா. எம்மா எம்மா. ஐயோ 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 சாரிமா தெரியாம ஊத்திட்டேமா. போடியாவி. எம்மா எம்மா எம்மா. தம்பி செகண்ட் டேபிள்ல பாருப்பா. அக்கா, சொல்லுமா என்ன சாப்பிடுறீங்க? வெளியில 5 பரோட்டா சாப்பிட்டா 5 பரோட்டா ஃப்ரீன்னு போட்டிருந்தீங்கல்ல, அதான் வந்தேன். ஆமாமா, நீ அந்த சாப்பிடுறல 5 பரோட்டா, அந்த பரோட்டாக்கு நீ காசும் தர வேணாம். நீ 5 பரோட்டா சாப்பிட்டனா. அப்படியா? அப்படியே சட்டு புட்டுன்னு போய் எனக்கு ஒரு 5 பரோட்டா எடுத்துட்டு வாங்க போங்க. உனக்கா? நீ சாப்பிட போறியா? ஆமா. ஏம்மா காமெடி பண்ணாம போம்மா. நீலாம் அவ்வளவு சாப்பிட மாட்டே. அக்கா 5 பரோட்டா என்ன 5 பரோட்டா? நீங்க 10 பரோட்டா கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஒரு டைமுக்கு 100 டைம் யோசிச்சுக்கோ. அதுக்கப்புறம் முடியலன்னு சொன்னா அவ்வளவுதான் உன்ன. அக்கா அதெல்லாம் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு. போங்க போய் பரோட்டா எடுத்துட்டு வாங்க போங்க. மாட்னாயம் பம்பர் கட்ட மண்டை. இன்னைக்கு மண்டையில மிளகா அரைச்சிட வேண்டியதுதான். அக்கா சீக்கிரம் வாங்கக்கா. இது வந்துட்டேம்மா. சாப்பிடுமா இப்ப? அக்கா நான் 5 பரோட்டா தான் கேட்டேன். ஹோட்டல்ல இருக்க எல்லா பரோட்டாவும் கேட்கல. ஹோட்டல்ல இருக்கிற எல்லா பரோட்டா வீட்டு இல்லம்மா. இதுதான் அந்த 5 பரோட்டா. 5 பரோட்டாவா? ஆமா, ஸ்பெஷல் பரோட்டா. 5 சாப்பிட்டா நார்மல் பரோட்டா 5 ஃப்ரீ. அப்படியாக்கா? அக்கா என்னால இவ்ளோ சாப்பிட முடியாதுக்கா. இவ்ளோ சாப்பிட முடியாதா? அப்படியே எல்லாம் யார்டி சாப்பிடுவாங்க? ஒழுங்கா நீ சாப்பிடுறனா சாப்பிடு, இல்லனா இதுக்கெல்லாம் காசை கொடுத்துட்டு போ. ஸ்பெஷல் பரோட்டா வேற. காசு கொடுக்கணுமா? நான் சாப்பிடவே இல்லையா, அப்படியே நான் காசு கொடுக்கணும்? நீ சாப்பிடலனா நான் என்ன பண்றது? இப்போ தட்டுல வந்து வச்சாச்சு, இத வேற யாராவது சாப்பிடுவாங்களா? கீழே தான் தூக்கி போடணும். அதெல்லாம் நஷ்டம் ஈடு. நான் எங்க போறது? ஒழுங்கா காசை குடுறி. எவ்வளவு ஆச்சு? 5 பரோட்டா 500 ரூபாய். 500 ரூபாயா? சின்ன சின்னதா இருக்குன்னு பார்த்தது என்னைய விட பெருசா இருக்கு. இந்த மாதிரி தான் நல்லா பாய்ச்சிக்கலாம். சாப்பிட முடியல கூட வீராப்பு. அக்கா இங்க ஸ்நாக்ஸ் பரோட்டா விக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது இந்த கடை தானே? ஆமாமா இந்த கடை தான். உனக்கு என்ன பரோட்டா வேணும்? இருக்கட்டும். இந்த பரோட்டாவுல நீங்க தான் செய்றீங்களா இல்ல வேற யாராவது வச்சு செய்றீங்களா? இல்லம்மா, இந்த கடைக்கு ஓனரும் நான் தான், லேபரும் நான் தான், எல்லாமே நான் தான் பாத்துக்கிறேன். ஓ அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் செய்றீங்க. வேற யாரும் வேலைக்குலாம் வச்சுனல்ல? அதெல்லாம் யாரும் இல்லம்மா. அதெல்லாம் ஆள்லாம் வச்சுக்கணும்னா நம்மளோட சீக்ரெட் அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம எதிர்க்கலே கடை போட்டாங்கன்னா நானே அப்படித்தானே வச்சேன். என்னது? ஒன்றும் இல்லம்மா, யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்றேன். ஓ அப்படியாக்கா? அப்படின்னா நீங்க தான் எல்லா பரோட்டாவும் போடுறீங்க? கண்டிப்பா, அஃப்கோர்ஸ் நான் தான் போடுறேன். நிறைய கஸ்டமர் வருவாங்க போலிய கடைக்கு. நேத்து கூட 10 பசங்க வந்து இங்க சாக்லேட் பரோட்டா சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. உனக்கு போட்டுடலாமா சாக்லேட்டு? நீங்கெல்லாம் போட வேணாம், நான் போடுறேன். இப்ப ஏண்டி எல்லாருமே என்னடா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பார்த்தா காரணம் நீதானா? கையெடுமா, இதெல்லாம் கேட்க நீ யாரு? என்னது நான் யாரா? இங்க பாருடி, ஐ மே ஹெல்த் மினிஸ்டர் சக்கிலாடி. என்ன ஒரு தைரியம் தான் எல்லாருமே எக்ஸ்ட்ரான ஃபுட் தந்து நோக்கான இருப்ப. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிச்சா? ஐயோ அந்த கடைக்காரனே நல்லா ஏமாத்திடுற. வாங்க என்ன போக பாக்குற? இதான் சாப்பிட்டு தப்பிக்க பாக்குறியா? நாடி போலீஸ் ஸ்டேஷன் போய். கிளி பரோட்டாவா? கிளி பரோட்டானா ஓ கிளி ஏதாவது வறுத்து கொடுப்பாங்க போல. சரி சரி, எதுக்கும் கேட்டுக்குவோம். அக்கா சொல்லுமா, என்னமா சாப்பிடுற? அக்கா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன டவுட்டு? நீ கிளி பரோட்டான்னு இருக்கே, கிளி பரோட்டானா கிளியை வறுத்து கொடுப்பீங்களா? ஏம்மா எங்க கடை நல்லா ஓடுறது உனக்கு பிடிக்கலையா? உள்ள தள்ளிடுவோம் போலயே. அதெல்லாம் இல்லம்மா, கிளி பரோட்டானா அதுதான் எங்க கடையிலே ஸ்பெஷல். அப்படியா? சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட். ஓ சரி சரி, அப்ப எனக்கு ஒன்று எடுத்துட்டு வந்துருங்க. சரிம்மா, நான் அதை எடுத்துனறேன். எவ்வளோ நேரம் ஆகும்ட்டு. என்னம்மா சாப்பிடுமா. அக்கா நான் உங்களை சாப்பிட தானே கேட்டேன், எதுக்கு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வரீங்க? ஐயோ பார்சல்லாம் இல்லம்மா, அதுக்குள்ளதான் கிளி பரோட்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பாரு. ஓ சரி சரிக்கா. அக்கா எப்படி இருந்துச்சு சாப்பாடு? நல்லா இருந்துச்சுக்கா.
சரி இதுதான் கிளி பரோட்டாவா? ஆமாம்மா, நம்ம கடையோட ஸ்பெஷலே தான். எல்லாம் வந்து இதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அப்படியா? சரி சரிக்கா. சரிக்கா, எவ்வளவு ஆச்சு? நீங்க கிளி பரோட்டா மட்டும் தானே சாப்பிட்டீங்க? ஆமா. 150 ரூபாய் ஆச்சுமா. 150 ரூபாவா? என்னக்கா, நான் தனியா பரோட்டா சிக்கன் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ வந்திருக்காது. நீங்க என்னன்னா கீழே ஒரு பரோட்டா வச்சுட்டு அதுக்கு மேலே சிக்கன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சா 150 ரூபான்னு சொல்றீங்க. அப்படின்னு தனியாக வாங்கி சாப்பிட வேண்டியது தானடி. எதுக்கு ஒண்ணா வாங்கி சாப்பிட்டு என் உயிரை வாங்குறதுக்குனே வந்துன்னு இருக்கீங்க கடைக்கு. இதெல்லாம் அப்படிதான். கேஸ் செலவுலாம் எங்களுக்கு ஆகாதா? எவ்வளோ வேலை இருக்குது அந்த கிளி பரோட்டால. நீ ஆஃப்டர் ஆல் இவ்வளோதான் பண்ணீங்க அவ்வளோதான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போற. ஒழுங்கா இப்ப காசு எடுத்து வைக்கிறா, இல்லைன்னா அவ்வளோதான் உன்ன. காசு எடுக்கிறே இல்லையா? எடுக்கிறேன். நம்மளே டீல்லாம் பேச வச்சு. பாஸ் கரெக்டா இருக்குது. கிளி பரோட்டா. ஒரு நிமிஷம். அட வாமா. என்னக்கா, நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப கடை பக்கம்லாம் வராம போயிடாத. வேணா இதை விட ஸ்பெஷல் ஐட்டோட இருக்குன்னு சொல்லிட்டா. என்னக்கா? காக்கா பரோட்டா இருக்கு, சாப்பிடுறியா? அடி பரோட்டாக்கு மாவு பேசஞ்சு வச்சிரு. நான் இந்த மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அக்கா, எனக்கு மாவு பசி தெரியாதே. எத்தனை நாளைக்கு இப்படி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏமாத்தின்னு இருப்ப. எப்பதான் கத்துக்கலான்னு இருக்கிற? நீ நானும் தானே அந்த கடையை ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஒன்னுத்துக்குமே லாய்க்கே இல்லடி நீ. இப்பதான் காலேஜ்ல முடிச்சிட்டல, ஒழுங்கா இதெல்லாம் கத்துக்கோ. இனிமே நீ தான் மெயின்டைன் பண்ணும் கடையவை. நான் போயிட்டு வந்துடுறேன், பேசஞ்சு வச்சுன்னு. மாவு பசினுமா? சரி பசியும். என்ன எல்லாம் திரியா விழுது? ஐயோ என்னதுன்னு தெரியலையே. என்ன இருக்கும் மாவுக்கு? ஐயோ என்ன பண்ணி வச்சேன்னு தெரியலையே. சரி அவளையே கூட்டி கேட்போம். அடியே அடியே, என்னக்கா? ஏய் என்ன மாவடி போட்டா? இங்க பாரு எல்லாம் திரியா வருது மாவு. அந்த பரோட்டா மாவு தான் போட்டேன். பரோட்டா மாவு போட்டா இப்பெல்லாம் வராதடி. எங்க இருந்து எடுத்த நீ இந்த மாவை? ஷோரூம்ல இருந்து. ஷோரூம்ல இருந்து எடுத்தியா? ஆமா. அப்புறம் ஏன் இப்படி திரியா வருது? தெரியலையே. சரி வா, என்ன மாவு இது பண்ணான்னு சொல்லிட்டு காட்டுவா எனக்கு. சரி வா. வா. என்ன மாவு? தாரிக்கு என்ன மாவுடா? இந்த மாவு எண்ணி போட்ட. அக்கா, அதுதான் பரோட்டா மாவு. அதெல்லாம் போட்டா. ஐயோ அது பரோட்டா மாவு இல்ல பேக்கு. அதுதான் அரிசி மாவு. பக்கம் இருக்கிறதா பரோட்டா மாவு. அதுக்கு கூட வித்தியாசம் தெரியாம இருக்கிறேடி முட்டாள். ஏன் லூசு? எனக்கு எப்படி தெரியும்? ரெண்டு வெள்ளையா இருந்துச்சு, அதனால நான் எடுத்து போட்டு செஞ்சேன். ஐயோ வெள்ளை